ஸோ ஹாய். ஸோ நம்ம இந்த சீரீஸில் வந்து நம்ம நீட் கோடில் இருக்க 150 ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அரே அண்ட் ஹேஷிங்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் ப்ராப்ளம் கண்டென்ஸ் டூப்ளிகேட்டுங்கிற ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தோம்னா நமக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி அப்ரோச் நம்ம பண்ணலான்னா, நம்ம கிவன் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸை பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ப்ளஸ் அதர் சொல்யூஷன்ஸும் நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ யா ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு given an integer array nums return true if any value appears more than once in the array, otherwise return false. ஸோ இன்புட்டை பார்த்தா நமக்கு கிளியராக தெரிஞ்சிருது. நமக்கு 2 தடவை ரிப்பீட் ஆச்சுன்னா ட்ரூவும், ஒரே நம்பர் 2 தடவை வந்துச்சுன்னா நமக்கு ட்ரூ, இல்லை நமக்கு எல்லாம் யூனிக்காக இருக்குன்னா நமக்கு ஃபால்ஸ். ஸோ ஏதாச்சும் ரெக்கமெண்டட் டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கா, ஓஃபன் தான் சொல்கிறாங்க, ஸ்பேஸும் ஓஃபன். ஸோ நமக்கு இதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம அப்ரோச் எப்படி கொண்டு போகலாம் இதை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நமக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் அல்காரிதமே ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி நமக்கு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதில் நமக்கு 4 வேல்யூ இருக்குன்னா ஒன்னோட வேல்யூ இன்னொருத்தோட கம்பேர் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு அதை வச்சு நம்மளால் டூப்ளிகேட்டை ஃபைண்ட் பண்ண முடியுமாங்கிறது நம்மளால் பண்ண முடியும். ஸோ மொதல் ஃபார் லூப்பில் இந்த வேல்யூ வந்து நம்ம எடுத்துகிட்டு, அடுத்த ஃபார் லூப்பில் நமக்கு அகைன் அதே வேல்யூ 1, 2, 3, 3ன்னு எடுத்துகிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பை இதை ஐட்ரேட் பண்ணும்போது ஒன்னோட வேல்யூவை நம்ம எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணுற மாதிரி. ஸோ அதில் வந்து நமக்கு 1 டைம் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, செகண்ட் டைம் வந்துச்சுன்னா ப்ராப்ளம். அதே மாதிரி அப்புறம் 2ஓட வேல்யூ நமக்கு எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி 3ஓட வேல்யூ நமக்கு எல்லாமே கம்பேர் பண்ணும். 3ஓட வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் 2 தடவை கவுண்ட் வந்துருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு நம்ம இதை ஃபால்ஸ் ஆக்கிடலாம், ட்ரூ ஆக்கிடலாம். ஸோ கண்டென்ஸ் டூப்ளிகேட்டுங்கிறது நம்ம ட்ரூ ஆக்கிடலாம். ஸோ இது ஒரு அப்ரோச். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இன்னொரு அப்ரோச்னா நமக்கு சிம்பிளாக நம்ம ஹேஷ்செட்டில் வச்சு நம்ம அதாவது ஹேஷ்செட்டுங்கிறது வந்து செட்டோட ரூல் படி, செட்டுங்கிற கலெக்ஷன் ரூல் படியே நம்மளால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, டூப்ளிகேட்ஸ் வந்து அந்த கலெக்ஷன் அலோவ் பண்ணாது. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி நமக்கு இங்கே இருக்க எல்லாமே வந்து நமக்கு செட்டில் அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இந்த 2 இன்சர்ஷனில் நம்மளால் இப்போ ஃபர்ஸ்ட் 1 இன்சர்ட்ல இன்சர்ட் பண்ணுவோம், ப்ராப்ளம் இருக்காது. 2 இன்சர்ட் பண்ணுவோம், ப்ராப்ளம் இருக்காது. 3 இன்சர்ட் பண்ணுவோம், 3 போயிடும். அகைன் 3 இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ போகாது. ஸோ செட்டோட நமக்கு டோட்டல் வேல்யூ வந்து நமக்கு 3 இருக்கும். ஆனால் இந்த நம்ஸ்ன்ற அரேயோட வேல்யூ கவுண்ட் வந்து நமக்கு 4ன்னு இருக்கும். ஸோ இந்த ஒரு கவுண்ட் டிஃபரன்ஸை வச்சு நம்மளால கண்டெய்ன்ஸ் டூப்ளிகேட்டா இல்லையா அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியும். ஸோ இது ஒரு அப்ரோச். இது போக சில அப்ரோச்சும் இருக்கு. நமக்கு இப்போதைக்கு நம்ம பார்த்த இந்த 2 அப்ரோச் நம்ம சால்வ் பண்ணிடலாம்.
ஸோ இது ஒரு சொல்யூஷன். நம்மளால லைக் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் லூப்பை நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். செகண்ட் லூப் அதுக்கு அடுத்த எலிமெண்ட்ல இருந்து ஐட்ரேட் பண்ணுறோம். நம்ம முதல் பார்த்த சொல்யூஷன் மாதிரி. ஸோ நமக்கு இது ரன் பண்ணி பார்க்கலாம். ஓ ஓ இது வரக்கூடாது போகலாம். ஸோ கவுண்ட்டுங்கிறது இல்லை போல. லென்த், ஐம் சாரி. ஓகே. ஸோ இது வந்து நமக்கு ஒர்க் ஆகும். இது ஒரு சிம்பிள் கேஸ். இதை விட நம்ம செகண்ட் சொன்ன அப்ரோச் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ செகண்ட் சொன்ன அப்ரோச் படி நம்ஸில் இருக்கிறது நமக்கு செட்டாக மாற்றணும். ஸோ நம்ம படி செட் ஒன் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் நம்ஸ் அப்படின்னு மாற்றிட்டோம் அப்படின்னா லேட்டர் வந்து ரிட்டன் லென்த் ஆஃப் set 1 equal to len of nums. ஸோ சேமாக இருந்துச்சு அப்படின்னா என்னது? சேமாக இருந்தால் டூப்ளிகேட் இல்லை. ஸோ நமக்கு இன்வெர்டட் மட்டும் போடணும். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ட்ரூ வரும். ஓகே. ஸோ இதுவுமே அப்ரூவ். சப்மிட் பண்ணாலும் நமக்கு சப்மிட் ஆகும். எஸ். காம்ப்ளெக்சிட்டி நம்ம பார்த்தோம்னா பெருசாக இது வந்து 0 ஆஃப் 1 தான் நினைக்கிறேன். ரெண்டுலேயும் ஆஃப் n எதுக்கு வருது அப்படின்னா யா நம்ம இங்க இருக்கு இல்லையா, லைக் நம்ம இருக்கிறது எல்லாம் நம்ம செட்ல மாத்தணும்னா நமக்கு எப்படி மாத்தணும்? நம்ம ஒரு எலமெண்ட்டையும் நம்ம சொன்ன மாதிரி நம்ம இதுல சொன்ன மாதிரி ஒரு எலமெண்ட்டையும் தூக்கி நமக்கு செட்ல நமக்கு இன்சர்ட் பண்ணணும். ஸோ அந்த நேரத்துல நம்ம வி நீட் டு ஐட்ரேட். அந்த எலமெண்ட் வந்து நமக்கு அந்த எலமெண்ட் நமக்கு தேவையில்லாதனால நமக்கு ஐ மீன் அதெல்லாம் இன்பில்ட்ல வரனா நமக்கு அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. அவ்வளவுதான். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன். ஸோ வேற ஏதாச்சும் ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாம் நம்ம. இதுதான் ப்ரூட் ஃபோர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸில் பார்த்தோம்னா 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணனால காம்ப்ளெக்சிட்டி வந்து n² இருக்கு. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம ஒரி பண்ணிக்க வேணாம். ரெண்டாவது சார்ட்டிங் வச்சு நம்மளால பண்ண முடியாமா? சார்ட்டிங் பண்ணிட்டா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம சார்ட்டட் அரே நம்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ இது சார்ட்டடா இருக்கனால 1, 2, 3, 3ன்னு இருக்கு. ஸோ இதுவே நமக்கு நம்ஸ் வந்து 4, 6, 6, 3, 1, 4 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம இதை ஷார்ட் பண்ணிட்டோம்னா 1, 3, 4, 4, 6, 6. ஸோ இதில் பார்த்தோம் நம்மளாலன்னா ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிக்யூட்டிவ் எலிமெண்ட் செக் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு அங்கே இது இருக்கான்னு டூப்ளிகேட் இருக்கான்னு. ஸோ இது கன்சிக்யூட்டிவ் செக் பண்ணால் நமக்கு இல்லை டிஃபர் ஆகுது. ஸோ கன்சிக்யூட்டிவ் செக் பண்ணால் டிஃபர் ஆகுது. கன்சிக்யூட்டிவ் செக் பண்ணால் நமக்கு சேமாக இருக்குது. அகைன் கன்சிக்யூட்டிவ் செக் பண்ணால் நமக்கு சேமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுலேயே நம்மளால ரிட்டன் ட்ரூ போட்டு நம்மளால என் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் அந்த டெக்னிக். ஓகே. ஸோ வேற ஏதாச்சும் வழி இருக்கா? இதுலேயுமே என்னன்னா
சார்ட்டிங் பண்றதுக்கு நமக்கு என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி தேவையோ, அதான் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் நம்ம O(1)ல கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சார்ட்டிங் பண்றதுக்கு நமக்கு nlog(n) தேவை நமக்கு. அதான். அப்புறம் நம்ம சொன்ன ஹாஷட் வழி. இது நம்ம சொன்ன எக்ஸாக்ட் வழி இல்ல. ஸோ இந்த ஹாஷட் வழியில பார்த்தோம்னா நமக்கு 2 ஃபர்ஸ்ட் ஒரு எம்ப்டி செட் கிரியேட் பண்ணிடுறாங்க. எம்ப்டி செட் கிரியேட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா, நம்ம அந்த லாஜிக்ல சொன்ன மாரி, நம்ம ஒரு எலிமென்ட்டா நம்ம அங்கருந்து அதாவது செட் என்ன வேலை பாக்குதோ, அந்த வேலைய அகைன் நம்ம இங்க பண்றோம். அதாவது டூப்ளிகேட்டா இருந்துச்சுன்னா, அதாவது ஆல்ரெடி அந்த நம்பர் வந்து செட்ல இருந்துச்சுன்னா, ஒரு நம்பரா ஐட்டரேட் பண்றோம் நம்பர்ஸ் அரேல. ஸோ ஒரு அரே நம்ம செட் நம்ம பாத்துட்டே வரோம். ஃபர்ஸ்ட் எம்ப்டியா இருக்கும். லேட்டரா நமக்கு எம்ப்டியா இருந்துச்சுன்னா விட்டுறணும். நமக்கு ஆட் பண்ணிடுறோம். ஸோ நமக்கு எப்போ வந்து அதுல செட்ல இருக்க நம்பரே அகைன் வருதுன்னா, அப்போ ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அத நம்ம இங்க ஆட் பண்ணவே இல்ல. ஸோ இதனால நமக்கு என்ன சேவ் ஆகும் அப்டின்னா, லிட்டரலா பெருசா எதுவும் சேவ் ஆகாது. நமக்கு செட்ல என்ன டிஃபால்ட்டா நடக்குதோ, அதே தான் நமக்கு இங்கேயுமே நடக்குது. ஸோ இதுதான் நான் சொன்ன இந்த மெத்தட். நம்ம பண்ண மெத்தட். ஆம் ஒரே லைன்ல முடிச்சிருக்காங்க. ஸோ செட் ஆஃப் நம்ஸ்ன்னு சொல்லி பண்ணிட்டு, ஸோ லெஸ்ஸர் தெனா இருந்துச்சுன்னா, ரிட்டர்ன் பண்ற மாரி அவங்க ஆ பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ 2ம் ஒண்ணு தான். ஸோ இது நம்ம சொன்ன மாரி டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இதுல மாத்துறதுக்கு O(n) தேவ. ஸோ வேற எதுவுமே இல்ல. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தோட. பை பை. டேக் கேர்.